உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை பார்த்தோம். கடந்த செய்தியில் முதல் 6 வசனங்களை படித்தோம். இந்த ஞானிகள் உரைத்த வாக்கியங்கள் சிலருக்கு சாதாரணமாக விலைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் விளங்கும். ஆனால் ஞானிகளுடைய வாக்கியங்கள்ங்கிறது அநேக கருத்துக்களை ஒன்றா சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அவைகளை அறிந்து கொள்ளுகிறதற்கு உள்ளத்திலே ஒரு வெளிச்சம், ஏற்கனவே ஒரு வெளிச்சம் வேணும். அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு தொடர்ந்து நம்ம செவி கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் தேவன் கொடுக்குற வெளிச்சம் இருக்கும். ஒரு ஆள் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அது இப்படியா விஷயம் அப்படின்னு உடனே ஒரு வெளிச்சத்தை அங்கே இருதயத்திலே கொடுத்து விடுகிறது. அந்த ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். சரி, இது வரைக்கும் போன செய்தியில் பார்த்தோம். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். முதல் 9 அதிகாரங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் 9 அதிகாரங்கள் ஞானம் பற்றியது. ஞானம்னா என்னன்னு சொன்னேன்? தேவன் அவ்வப்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அதுதான் ஞானம். ஒரு இடத்துல இந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவையே ஞானம் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் எழுதியிருக்கு. இயேசுவே ஞானம் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பாருங்கள், ஞானம்னு அது இயேசுவே ஞானம். தேவன் கொடுக்குற வார்த்தைகள் நம்முடைய எந்த சூழ்நிலையிலே நான் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கொடுக்குற ஆலோசனைகள், அந்த வார்த்தைகள், அதுதான் உண்மையாகவே நமக்கு ஞானமாக இருக்கிறது. ஏன்னா சொன்னேன் நான், இந்த தேவ ஞானம்ங்கிறது இந்த பூமியில் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு ஞானம் இருக்குது, அது ஜென்ம சுபாவத்துக்கு ஏற்றது, பெய்த்தனத்துக்குரியது அடுத்தது என்று சொன்னேன். ஆனால் உண்மையான ஞானம், தேவ ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. அவர் தேவனிடத்திலிருந்து வரணும். இயேசுவே ஞானம் என்று சொன்னேன். அவரே நமக்குள்ளே இருந்து, விசுவாசி எல்லாருக்குள்ளேயும் இயேசு இருக்க தானே செய்கிறாரு, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிற இயேசு நம்மக்கிட்ட பேச விடுறோமா? நம்ம எழுதியிருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கார், அவரை துக்கப்படுத்தாதீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஏற்ற பேய்த்தனத்துக்கு அடுத்த அது எப்படி வரும்? சொந்த குடும்பத்தில், சொந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் இது எங்கள் வழக்கம், இது குடும்ப வழக்கம், நாங்கள் இப்படி தான் செய்வோம், இப்படியெல்லாம் சொல்லும்போது அது தேவனுக்கு ஒவ்வாத காரியம் அங்கே இருந்துச்சுன்னா, அந்த பழக்க வழக்கங்களில் தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள் இருந்தால் அதுக்கு நம்ம போனால், அப்போ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம்னு சொல்லுது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம்னு சொன்னால் உள்ளே இருக்க இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? ஆக இயேசுவையும் துக்கப்படுத்துகிறோம், அப்படி ஆயிடுது. ஆனால் நீங்கள் தீர்மானித்தா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் விடுதலையோடு கூட உங்களிடத்தில் பேச அனுமதிக்கலாம். நீங்கள் யோவான் 14வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, அங்கே ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் கற்பனைகளை கைக்கொள்வான், அப்பொழுது
பிதாவும் நானும் வந்து அவனோட கூட போஜனம் பண்ணுவோம், வாசம் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாரு. அப்போ அது யார்? தேவன் கொடுக்குற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்கள், அவங்கள பற்றி பேசுது. நிறைய பேர் வார்த்தைகளை கேட்பாங்க. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அதன்படி செய்யறதில்ல. அப்போ அவங்க தெரிஞ்சும் செய்யலை. தெரியாதவனுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவனுக்கு இன்னும் விவரம் தெரியல. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் விவரம் தெரிஞ்சு அதன்படி செய்யலை. அப்போ அவனை விட இவன் ரொம்ப பொல்லாதவன். அவனுக்காவது விவரம் தெரியல. அவனுக்கு எவன் தப்புன்னா அவனை 2 அடி போட்டு விட்டுருவாங்க. இவன் விவரம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறவனு செம்மையாக சாத்துவாங்க. அப்போ என்ன நடக்கிறது? இயேசுவே உள்ளே இருந்து, பரிசுத்தாவியானவர் உள்ளே இருந்து தேவனுடைய நீதியிலே சத்தியத்தில் இப்படி நடக்கணும்னு நமக்கு ஆலோசனை சொல்லும்போது அதை அடக்கிடுவாங்க. எப்படி அடக்குறாங்க? மனசாட்சியில் பேசுகிறார்ல, மனசாட்சியில் நல் மனசாட்சி இருக்கிறது, துர்மனசாட்சி இருக்கிறது, சூடுண்ட மனசாட்சி இருக்கிறது, குற்ற மனசாட்சி இருக்கிறது, பலவீனமான மனசாட்சி இருக்கிறது. இதில் குற்ற மனசாட்சி எப்போ வருது? தப்பான காரியத்தை செஞ்ச உடனே. அதாவது மனசாட்சி சொல்லுது, ஏய் செய்யாத செய்யாத செய்யாத, அவ்வளோதான் அவன் செஞ்சுருவேன். கடைசிக்கு பார்த்தா குற்ற மனசாட்சி வருகிறது. இந்த குற்ற மனசாட்சியில் நிறையா செஞ்சு இவனுடைய நோக்கமே கெட்ட காரியங்களை செய்கிறதுன்னா துர்மனசாட்சி. பிசாசு வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்குள்ளே இருக்க ஒரு மனசாட்சி துர்மனசாட்சி, அடுத்தவனுக்கு கெடுக்கணும். அவனை ஏதாவது கெடுக்கலைன்னா இவனுக்கு தூக்கம் வராது. ஆக துர்மனசாட்சி. சூடுண்ட மனசாட்சி. ஒரு தடவை கோழி அறுத்து போடும்போது பார்த்தா ஐயோ நடுங்கு ஆடுதே கஷ்டப்படுதே அப்படின்னு அழுவாங்க. ஆனால் கோழி அறுக்கிறவனுக்கு எத்தனை கோழி அறுத்து போட்டாலும் பாட்டு பேசாமல் அந்த சுடு தண்ணியில் நினச்சி பிச்சு பிடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அல்லது ஒரு மிஷினில் போட்டு விட்டானா அது முடியெல்லாம் பிச்சு கொடுத்துருது. அந்த மனசாட்சி ஏதோ ஒரு இடத்துல மழுங்க பண்ணுகிறது. அப்படி தேவன் கொடுத்த நம்மை வழிநடத்துவதற்கென்று தேவன் கொடுத்த உணர்வுகள், அவர் நம்முடைய உணர்வுகளில் பேசுகிறார் முதல்ல, அதுக்கப்புறம் வார்த்தையிலையும் பேசுவார். உணர்வுகளில் பேசும்போது அந்த மனசாட்சி வேலையை செய்கிறது. உங்கள்கிட்ட இப்போ நல் மனசாட்சின்னா எப்படி வரும்? குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நீங்கள் ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல் மனசாட்சி வரும். திடீர்னு நல் மனசாட்சியாக வரும். திடீர்னு இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இன்று முதல் வேணால் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க, இன்று முதல் உங்களுக்கு நல் மனசாட்சி வர தொடங்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மனிதன் தேவன் பேசுகிறதை கேட்க இடம் கொடுத்தா அவர் பேசிடுவார், ஆலோசனை வந்துடும், வழிநடத்தல் கொடுப்பார், பலன் கொடுப்பார், நீங்கள் ஜெயமாக வருவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் இந்த கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகளை மீறி 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 போகிறப்ப இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், கர்த்தருக்கு அவங்க பயப்படலை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவங்க கர்த்தருக்கு பயப்படாமல் வீட்டாருக்கு பயப்படுவாங்க, அல்லது சொந்த பந்தங்களுக்கு பயப்படுவாங்க, அல்ல நண்பர்கள் ஒருத்தன் விரோதியாக மாறிடுவேன், எதிரியாக மாறிடுவேன்னு பயந்து அவனுக்காக உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலோசனையை மீறுவாங்க. இதனால் கர்த்தருக்கு பயப்படுறதை விட்டுட்டு இந்த வீட்டாருக்கு, ஜாதி ஜனத்துக்கு, குலகோத்திரங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்கன்னு ஆட்களுக்கு, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவங்க தங்களுடைய மனசாட்சிக்குள்ளே உணர்த்தி பேசுகிற தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்காம அதை மழுங்க பண்ணிடும்போது தேவன் கொடுக்குற வார்த்தையை அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ள முடியாது. சவுல் ராஜா அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லி கர்த்தர் வழி நடத்திக்கிட்டே வந்தார். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றா போல், ஏன்னா இந்த இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட கோவிச்சுக்கிடுவாங்க, இல்லை இந்த எதிரி பெலிஸ்தர்கள்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நான் என்ன செய்கிறது, அதனால் அதை செஞ்சேன், இப்படி எதையாவது சூழ்நிலைகளை பார்த்து அதற்கேற்றபடி செய்து கொண்டே வந்தான். அடுத்தபடி தொடர்ந்து கர்த்தர் பேச தான் செஞ்சார். ஆனாலும் கோவிச்சுக்கிட்ட என்ன பண்ணார்?
கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். கர்த்தருடைய ஆவி தாவீதுக்குள்ளே வந்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் ராஜாக்கிட்ட இருந்து எடுக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் ராஜாவை விட்டு விலகினார் எழுதியிருக்கோம். நம்ம இங்கேருந்து விலகி அங்கே போயிட்டார் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் இவனுக்கு பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்க முடியும், அவனுக்கு பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்க முடியும், சபையில் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்க முடியும். அவரவருடைய மனதின்படி அவரவருடைய தீர்மானத்தின்படி பரிசுத்தாவியானவர் இருக்கிறதா போகிறதாங்கிறத பற்றி அவர் தீர்மானிப்பார். ஆக இந்த சவுல் ராஜா கடைசியில் ஒரு நாள் போய் பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நான் பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கேன், கில்போவா மலையில் இவங்க இருக்கும்போது அங்கே ஆபத்து சூழ்ந்து விட்டது. அந்த சமயத்தில் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறான். கர்த்தர் பதில் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா கடந்த காலங்கள் முழுவதும் கர்த்தர் பேசியும் கூட இவன் கர்த்தருக்கு பயப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலையே நடந்து வந்து கடைசியில் ஒரு நேரம் என்ன வந்துருச்சு, இவன் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்க போனால் கூட கர்த்தர் இவன்கிட்ட பேசலை. அதனால் என்ன செஞ்சிட்டான், அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை ஒருத்தரை தேடி அங்கே போய் அந்த பொல்லாத பிசாசின் ஆவிக்கிட்ட அவன் ஆலோசனை கேட்டு என்ன நடந்துருச்சு. அடுத்த நாள் இவனும் சரி இவனுடைய குமாரன் யோனத்தானும் சரி அந்த யுத்தத்தில் செத்து போனார்கள். இங்கே பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிகினிங் ஆஃப் த விஸ்டம். த ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். இதுவே ஞானத்தின் ஆரம்பம், தேவனால் கொடுக்கக்கூடிய ஞானம். கர்த்தருக்கு பயந்து முதல்ல ஆரம்ப சூழ்நிலைகளில் நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை, கர்த்தர் சொல்கிறாரு இப்படி தான் இருக்கணும்னு, வீட்டில் சொல்கிறாங்க ஐயோ அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டாருக்கு பயப்படுறதா கர்த்தருக்கு பயப்படுறதா. இப்போ சில இடங்களில் சமுதாயத்தில் ஸ்கூலில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல அல்லது வேறு சூழ்நிலைகளில் இவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னாக்கா அவங்களெல்லாம் எதிர்த்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ அவங்கள எதிர்த்துக்கிறதா இப்போ கர்த்தர்கிட்ட எதிர்த்துக்கிறதா ஒரு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தர் நேரடியாக குஸ்தி போட்டு சண்டை போட மாட்டார். இந்த ஆளுகள் சண்டைக்கு வருவேன்னு உன்னை இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் அப்படி சொல்லுவாங்க. உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான், தள்ளி வச்சிருவான், உனக்கு கலரை கிடையாது, நாங்கள் உங்கள் வீட்டுக்காரியங்கள் எதுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு பயந்து இந்த ஊராரோட ஒத்து போகணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையை விட்டுருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட இவங்க ஊர் மனசுக்கு ஊராருக்கு சில சமயத்தில் வீட்டாருக்கே உங்களுடைய சத்துருக்கள் யார் வீட்டார் தானேன்னு போட்டிருக்கா இல்லையா. அப்போ வீட்டாருக்கு பயந்து கர்த்தரை விட்டுருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறத விட வீட்டாருக்கு அதிகமாக பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறத விட ஊர் மக்களுக்கு பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறத விட வேலை செய்கிற இடத்துல அவங்க அப்படி சொல்கிறாங்க, இல்லாட்டி வேலையை விட்டு போய்க்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயப்படுறாங்க. இப்பொழுது தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா அல்லது கர்த்தரை இல்லாமல் இந்த உலக மக்கள் பல விதங்களில் வரும், அதில் அவர்களுக்கு பயப்படுகிற பயமா? இங்கே தான் உண்மையான மனுஷன், நல்ல மனுஷன் என்ன செய்வான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தனக்கு முன்பாக நிறுத்தி. தாவீது சொல்கிறான் பாருங்க, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி சொல்கிறான். அப்போ அவரை முன்னாடி நிறுத்தியிருக்கும்போது வேறு காரியங்களை வேறு மாதிரி உலகத்தார் மாதிரி செய்ய முடியாது. இவங்க கர்த்தரை முன்னாடி நிறுத்தாமல் ஐயோ இந்த வீட்டார் இப்படி சொல்கிறாங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துல இப்படி சொல்கிறாங்க, இந்த இடத்துல பஞ்சாயத்துக்காரங்க ஊர் மக்கள் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? அவங்க என்னத்தை பார்த்தாங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் தனக்கு இருக்கக்கூடிய ஆபத்து வரக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தாங்க. அல்லது கர்த்தர் அங்கே போகாத என்னாலும் அந்த உலகத்து மக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் அது வேணும்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு யாருக்கோ பிரியமாக போகிறாங்க. இது எங்கே நடக்குது? ஏதோ ஒரு கூட்டத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வந்தாங்க. ஆனால்
அடுத்து வேலை கிடைக்கணுமா, அல்லது பிள்ளைய படிக்கிறதுக்கு அங்கே ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷன் வேணுமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ இங்கே விட்டு அங்கே போன அப்படிம்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க இவங்க? அநேகர் என்ன செய்கிறாங்க பார்க்குறோம்ல, கர்த்தர் கொடுக்குற நன்மைகள் பெருசாக அவங்களுக்கு தெரியாது, அந்த நன்மைகள். அப்போ இவங்க மறுபடியும் எந்த கூட்டத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்களோ அந்த கூட்டத்தில் போய் அவங்களுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவங்கக்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போச்சு. தங்களுக்கு முன்பாக கர்த்தரை வைத்து நோக்கி பார்க்கவில்லை. தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒரே நாளில் பிரகாசம் வந்துடல, அவரையே நோக்கி பார்த்து 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 தங்களுடைய உள்ளத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் அடைந்தார்கள். ஆக இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா இவங்க வேறு பயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. கண்டதுக்கு பிசாசுக்கு பயப்படக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏவி விட்டுட்டாங்க. சிலர் இந்த வீட்டில் இருந்தாக்க இந்த ஏவி விட்டதுனால இது சபிக்கப்பட்ட வீடு, நான் வேறு வீட்டுக்கு போயிடுறேன்னு வீட்டை மாற்றிட்டு போகிறாங்க. ஏங்க பிசாசுக்கு என்ன அட்ரஸாக தெரியாது? இங்கே இருக்க பிசாசு அங்கேயும் இருக்குது. அது விசுக்குன்னு நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே வரும்ல. நீங்கள் யோசிக்கிறப்பவே தெரியுது, அப்புறம் போகிற வழியே பார்த்துட்டு பின்னாடியே வருது. அதனால் வீட்டை மாற்றுறதுல எல்லாம் ஒன்றும் இல்லை. இதே அதாவது பிசாசு ஆளுகை செய்கிற இதே பூமியில், இதே தேசத்தில், இதே ஊரில், இதே வீட்டில் தேவன் உங்களோடு இருந்தால் சகல சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்களா? இந்த வார்த்தைகளை உணர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிறதை விட்டு உலக மக்களுக்கு பயந்தால், இந்த பிசாசை ஏவி விட்டான்னு சொல்லி அந்த பிசாசுக்கு பயந்தா நீங்கள் எங்கே ஓடுவீங்க? எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் நான் கேட்குறேன், உங்கள் மனசாட்சிக்கு தப்பி எங்கேயாவது ஓடிட முடியுமா? போலீஸுக்கு பயந்து, அரசாங்கத்துக்கு பயந்து எங்கே வேணாலும் ஓடியெல்லாம் ஒளியெல்லாம், அது கூட தற்காலிகம்தான். ஆனால் பிறகு பாருங்கள், மாட்டிக்கிடுவாங்க. இவங்க மனசாட்சி இவங்க போகிற இடத்துல, அங்கே இருக்கிற இடத்துல எல்லாம் பிடிக்கும் அவங்கள. இந்த மனசாட்சிக்கு தப்பி யார் எங்கே ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. ஆதலால் நீங்கள் தப்பு பண்ணுனா உங்கள் மனசாட்சி உங்களை பிடிக்கும், குற்ற மனசாட்சி வரும். அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஆக்கினை தீர்ப்பு. செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். சொல்லுவாங்க, எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். ஏன்னா அம்புட்டு அவங்க அவ்வளவு தப்பு பண்ணதாக அவங்க உணர்றாங்க. அவங்க மனதை கவனிங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அதாவது இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் மனம் திரும்பின பாவி, அப்புறம் கழுவப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையாக மனம் திரும்பி இருந்தால் அந்த இயேசுவின் ரத்தம் கழுவி அவங்களோட மனசாட்சியும் சுத்திகரிக்கும்னு நமக்கு ஏற்கனவே வாசிச்சிருக்கோம், எபிரேயர் 9:14. ஆனால் இந்த ஆளுக உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அப்படியே சரி மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளான இருதயத்தில் அவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு அந்த காசை அங்கே இருக்கிறது. அதனால் இன்னும் அந்த இச்சை உள்ளுக்கு அங்கே மூலையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க உண்மையாகவே மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பூரணமாக வந்துட்டதாக அவங்க உணரலை. அதனால் அவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இருதயம் இன்னும் அவங்கள என்னமோ செய்யுது. அதை உண்மையான மனம் திரும்புதல் வந்தாதான், அதாவது தாங்கள் எப்பேற்பட்ட அசுத்தமான அக்கிரமமான பொல்லாத காரியத்தில் இருந்தோங்கிறத உணர்ந்து பார்த்தாதான், ஐயோ இன்னுமே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி உண்மையாக அதை விட்டு வெளியேறக்கூடிய மனநிலை இருக்கும். ஆனால் அநேகர் மேலோட்டமாக அதிலிருந்து இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவர்களுடைய ஆழ்மனம் சொல்லுது, இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பாவ ஆசை இருக்கிறது.
அதனால தான் அவங்க சரியாக இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறேன்? இங்கே ஒரே இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா அல்லது இந்த உலகத்தாருக்கு பயப்படுகிற பயமா அல்லது இந்த உலக ஆசையா தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிற ஆசையா? தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிற ஆசை வரும்போது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான்னு எழுதியிருக்கிறபடி தலை நிமிர்ந்து நடப்பாங்க. தமிழ் மக்கள் சொல்லுவாங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். ஆனால் எப்போ அவங்க கூனி குறுகி நாமெல்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு அவ்வளவு தகுதி இல்லைங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் முன்னாடி நிற்க நமக்கு தகுதி, கூப்பிட்டா வாங்க முன்னாடி வான்னா இல்லை நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த பின்னாடி இருக்க பெஞ்சு சேர்லாம் நிறைஞ்சிருக்கும், முன்னாடி பார்த்தா ஒரு பொட்டலாக கிடக்கும். ஏன்னா இங்கே உட்கார்றதுக்கு ஆளுக்கு யார் ரெடியே இல்லை. அது சபையில் கூட முன்னாடி உட்கார்றதுக்கு தைரியம் இல்லாத ஆளுங்க. ஏன் தைரியம் இல்லை? இருதயத்துக்குள்ளே சில காரியங்களை ஏற்றுக்கலாம், சில காரியம் ஏற்றுக்கிற முடியாது. தேவையான சமயத்தில் எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி இடையில எந்திரிச்சு போகிறதுக்கு ஐடியா பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. அவங்க இருதயம் நல்லா இருந்ததுன்னா பிரசங்கத்தை சந்தோஷமாக கேட்பாங்க. அது அவங்க உள்ளத்தில் அது பிரியமாக இருக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்கும், கர்த்தர் மேலே ஒரு தெளிவை கொடுக்கும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவாங்க. தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது அந்த தேவனை போலவே இவர்கள் மாறுகிறார்கள். ஆமாங்க, தேவனை அறிகிற அறிவு உங்களை தேவனை போலவே மாற்றும் என்று நான் அந்த ஒரு வரியை வாசித்து காட்டுறேன். 2 பேதுரு 1 அதிகாரத்தில் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, திவ்ய வல்லமைன்னா தேவ வல்லமை நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சை தான் இந்த உலகத்தில் உண்டான எல்லா கேடையும் நமக்கு உண்டாக்குது. இச்சைனா எங்கே? அது மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான். இச்சை இருந்துச்சுன்னா இழுத்துட்டு போயிடும், உலகத்தில் இருக்க எல்லா கேடுகளுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுவாபம்னா தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு செய்யுமா. எது? தேவனை அறிகிற அறிவு. தேவனை பைபிளை படித்தீங்க அவர் இப்படிங்க அப்படிங்க இல்லை, அவரையே அறிந்து கொள்ளுகிறது. அவர் கூடயே இருந்து அவரோட பழகி அவரோட பேசி அவருடைய இந்த 3.5 வருஷம் அந்த சீஷர்கள்லாம் இயேசுநாதரோட கூட இருந்து கடைசிக்கு என்ன ஆயிடுச்சு? இயேசு போயிட்டார் மேலே. இவங்க இங்கே போய் நின்று தேவனுடைய ஆலயத்துலேயும் அங்கங்கே ஜப கூட்டங்கள்லையும் பேசுகிறத கேட்டால் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த ஆட்கள்லாம் படிப்பறியாதவர்கள், ஆனால் பேசுகிறத கேட்டால் ஏன்னா பேசுகிறாங்க பாரு அப்படின்ட்டு அது மூலமாக இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள்னு எழுதியிருக்கு. அப்போ 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்தபோது சும்மா போக்குவரத்துமாக ஒருத்தர் இருந்தான். அவன் யார்? யூதாஸ் காரியாத்து. ஆனால் 3.5 வருஷமாக அவனும் இயேசுவோட கூட இருந்தும் இயேசுவை அறியவில்லை. சீஷர்கள் கூட அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிந்து கொள்ளலை. தோமா கேட்குறான், நாங்கள் போகிற இடம் எங்கேன்னு தெரியலையே, வழி எப்படி தெரியும் அப்படின்றான். பிலிப்பு கேட்குறான், நீங்கள் பிதாவை எனக்கு காட்டுக்க போதும் அப்படிங்கிறான். அப்போ போகிற வழியும் தெரியல, பிதாவும் தெரியல. இவரை கேட்டால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றாரு, நானே வழின்றாரு. நானே வழியும் சத்தியமும், நான் தான் என்னை பார்த்தா பிதாவை பார்க்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. எனக்குள்ளேருந்து தேவனுடைய பண்புகள் குணாதிசயங்கள் வெளிப்படுது. அதை நீ பார்த்தேன்னா தேவனே பார்த்த என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆக இந்த கூடவே இருக்கிறதுங்கிறது ஒன்று இருந்தாலும் எந்த அளவுக்கு அவைகளெல்லாம் நாம் இருதயத்தில் அங்கீகரித்தோம், அது நம்முடைய இருதயத்தில் ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஜீவனை உண்டாக்குறதுக்கு நம்ம விட்டோம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. என்னங்க செய்கிறது?
சில ஆட்கள் இருக்காங்க, நல்ல சர்ச்சு போதனை, நல்ல போதனை கொடுக்கக்கூடிய சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் பேக்குகளாக இருப்பாங்க. என்னையா இந்த சர்ச்சுக்கு தான் நான் போனேன், அப்புறம் இப்படி இருக்கிறேன்னா? சர்ச்சுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, இங்கே பிரசங்கம் பண்ணும்போது மனசை அடைச்சிரும், காதும் அடைச்சிரும், சமயத்தில் சிலர் தூங்குறதையும் பார்க்கலாம். என்ன நடக்குது? எங்கேயோ தூரத்துலேருந்து வந்து சர்ச்சில் உட்காந்து இங்கே வந்து தூங்கவா முடியும்? அது சில பெந்தகோஸ்தே சபைகளில் பார்த்து ஒரு பெரிய பிளாரிங் நாய்ஸில் தான், பெரிய சத்தத்தோடு தான் அந்த செய்தியெல்லாம் வச்சுருப்பாங்க, பாட்டு தாளமெல்லாம் இருக்கும். அதில் தூங்குகிற ஆளுகளை என்ன செய்கிறது? அந்த இடத்துல பிசாசு அவர்களை தூங்க வைக்கிறான். ஏன்னா அவர்களுடைய மனம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த காரியங்களில் இல்லை. வீட்டுக்கு போனால் அடுத்து என்ன சாப்பிடலாம் அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் எப்போ பாஸ்டர் முடிப்பார் அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பாருங்கள், இந்த உலக காரியங்களே நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கான வர்றாங்க, நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்ல போதனைகளை கேட்குறாங்க, ஆனால் ஒன்றுமே உள்ளே போகலை. இப்படி தான் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்னா யார்? மூடத்தனம்னு சொல்கிறோம். எது மூடத்தனம்? இவ்வளவு விவரங்கள் தெரிஞ்ச ஒரு பாடும் இந்த விவரங்களே இல்லாமல் முட்டாத்தனமாக ஏன்டா நடக்கிற? ஏன் இந்த விவரங்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளாமல் நீ உன்னுடைய ஒரு தாழ்ந்த நிலைமையிலேயே நீ ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது. அதான் பாருங்கள், மூட பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? மூட பழக்க வழக்கங்கள்னு சொல்லும்போது சில சமயத்தில் அவன் சரியாக இருப்பேன், நம்ம ரொம்ப படித்தேன்றவங்க புத்தி கேட்டவங்களாக இருப்பாங்க. சில பாரம்பரியங்கள் உண்டாகும்போது இந்த ஆதி காலத்தில் இருந்த அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அநேக காரியங்களை இதுதான் சரின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் போய்கிட்டே இருந்தால் போதும், சில பிரச்சனைகளில் தலையிடாமல் மாட்டிக்கிறாமல் வரலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தரே வந்து போதிக்கிறேன்னு சொன்ன ஒரு பாடு இவங்க அந்த பழைய பழக்க வழக்கங்கள் வந்து இந்த உலக மனிதரால் ஏற்படுத்தப்பட்டது பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறதே சில மாற்றங்களை உண்டு பண்ணணும்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ இவங்க வந்து தேவன் தங்களுக்கு போதிக்கும்படியாய் அனுமதிக்க வேண்டும். அப்போ தான் போதகத்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி வருது. இந்த போதகத்தை, தேவன் கொடுக்கிற போதனைகளை ஏற்றுக்கொள்ளாத மனம் இருக்கிறதே, அந்த மனதை உடையவர்கள் மூடர்கள். அவருடைய குணம் மூடத்தனம். இங்கே என்ன சொல்லுது? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யார் ஏற்கனவே அவங்களுக்கு மூடர்னு பேர் வாங்கிட்டாங்க. ஒரே நாள்லேயே ஒருத்தன் குடிகாரன்னு பேர் வாங்குறான்? இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் குடித்தா நேற்று குடித்தாங்க குடிகார பையன், அப்படி இல்லை. அவன் குடியை விட முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுறான் பாருங்க, அப்போ தான் அவன் குடிகாரன் ஆகிறான். இவன் மூடர்னு எப்போ பேர் வாங்குறான்? என்ன போதிச்சாலும் இவனுக்குள்ளே என்னவுமே ஏறாது அப்படிங்கிற நிலைமைக்கு போன ஒரு பாடு தான் இவன் மூடன்கிற பேர் வாங்குறான். ஆக இவன் யார்? மூடன். அப்போ என்ன போதிச்சாலும் இவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மூடன் யாருன்னு கேட்டால் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் வந்து ஞானத்தை பேசுகிறாரு, போதகம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானத்தை எடுத்து போதகர் இங்கே பேசுவார், போதனையும் செய்கிறாரு. இங்கே என்ன தான் சபையில் போதனையெல்லாம் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அம்பிடுத்தேன், இதுக்கு மேலே நமக்கு முடியாதுங்க. சிலர் 7th கிளாஸோட படிப்பை நிறுத்துவாங்க, சிலர் ஸ்கூலோடு முடிச்சிடுவாங்க, சிலர் +2 முடிச்சிடுவாங்க, சிலர் வந்து டிகிரி முடித்தவொன்னே முடிப்பாங்க. பல இடங்களில் தங்களுடைய படிப்பு வேண்டான்னு நிறுத்துகிறாங்க. அதுபோல் இந்த மனுஷரும் இதுக்கு மேலே ஞானம் நமக்கு சரிப்படாதுங்க அப்படின்னு சொல்லி ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கு? ஏசாயா 53 அவர் அசட்டை பண்ணுகிறவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவர் அசட்டை பண்ணுகிறவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அதுபோல் இன்றைக்கி நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், அவருடைய போதனைகள், அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.